தமிழ்நாடு முழுவதும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்யும் வகையில் 75,000 வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் 2095 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். திருவண்ணாமலை அடுத்த எடப்பாளையத்தில் தமது பெயரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பூங்காவில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள அக்குபிரஷர் தன்மையுடைய நடைபயிற்சி பாதையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்றார். அப்போது பூங்காவில் பொழுது கழித்துக் கொண்டிருந்த பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் முதல்வரை கண்டதும் ஓடோடி சென்று கைகொடுத்து மகிழ்ந்தனர். மத்திய அரசின் வஞ்சகம், ஸ்பீட் பிரேக்குகளை எல்லாம் கடந்து தமிழ்நாடு உயர்ந்த இடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகளில் 5% அதிமுக ஆட்சியில் செய்ததுண்டா எனவும் கேள்வி எழுப்பினார். 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவை மரபுப்படியே சட்டப்பேரவை நடைபெறும் என்றதோடு பேரவையின் மாண்பை ஆளுநர் RN ரவி இம்முறை நிச்சயம் மதிப்பார் என நம்புவதாகவும் கூறினார். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். DPI வளாகத்திற்குள் செல்ல விடாமல் தடுக்கப்பட்டதால் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று வாகனங்களில் ஏற்றினர். ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார். சம வேளைக்கு சம ஊதியம் கோரி போராடிய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களை அடக்குமுறை மூலம் ஒடுக்கிவிடலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டு அவர்களின் கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசத்தை அதிமுக நீட்டித்துள்ளது. நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 9,000க்கும் மேற்பட்டோர் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்றுள்ளனர். திமுகவின் செல்வாக்கு 41%இருந்து 30% குறைந்திருப்பதாக கருத்து கணிப்புகள் வந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், திமுகவின் செல்வாக்கு குறைய குறைய NDA கூட்டணி அதிக செல்வாக்கை பெற்று அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினார். பாஜகவின் விமர்சனத்திற்கு பதிலளித்து தேர்தலில் டெபாசிட் இழக்க விருப்பமில்லை என்று தாவேகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறினார். தங்களது லட்சியம் வேறு என்றும் தேர்தலில் வெற்றி இலக்கை நோக்கி பயணிப்பதாக கூறியவர், தேர்தல் தோல்வி பயம் காரணமாக பொங்கல் பரிசு அறிவிப்புகள் குறித்த தகவல் வருவதாக செங்கோட்டையன் கூறினார். கூட்டணி குறித்து முடிவு செய்ய இன்னும் காலம் உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு முன்பாக கூட்டணி குறித்து அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியவர், அமித்ஷாவின் வாழ்த்துகளுடன் தாங்கள் கூட்டணி குறித்து முடிவு செய்வோம் என சொல்வது முட்டாள்தனமானது என்றார். சேலத்தில் நடைபெறும் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி ஆதரவாளர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி உரிய பாதுகாப்பு வழங்க கோரி ராமதாஸ் ஆதரவாளர்கள் காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்தனர். முன்னதாக இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அன்புமணி தரப்பில் காவல்துறையினரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது.
பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே ராமதாஸ் தான் என்ற நிலையில் தன்னை எப்படி அன்புமணி நீக்க முடியும் என ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஏற்கனவே அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த நிலையில் பாமகவில் இல்லாத ஒருவர் எப்படி தன்னை நீக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களிடம் ஒற்றுமையை சிதைக்கும் பிளவு கருத்துக்களை பாஜகவினர் நாள்தோறும் பரப்பி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் குற்றம் சாட்டினார். கட்சியின் நூற்றாண்டு விழா மற்றும் ஐயா நல்லக்கண்ணுவின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர், பிரதமர் மோடியே தமிழ் மண்ணில் நின்று களமாடினாலும் அவருக்கு தமிழக மக்கள் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்று கூறினார். தொலைதூர சேவைக்கு தனியார் பேருந்துகளை பயன்படுத்த அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. அரசு பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் வழித்தடங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க முடிவு செய்து அதற்காக பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு வரைவு அறிக்கையை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 42% நிறைவடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒருபுறம் கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் கட்டடங்களுக்கு வண்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருவது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் 4 நாட்களுக்கு அரசுமுறை பயணமாக கோவா, கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு செல்கிறார். கோவாவில் இருந்து நாளை கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் முர்மு அங்குள்ள கார்வார் துறைமுகத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலம் கடல் பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்துள்ளார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாடியுள்ளார். இந்த சந்திப்புக்கான காரணம் குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. நீதிமன்றம் என்பது வெறும் விசாரணைக்கான இடம் மட்டுமல்ல, சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்கான மையம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறினார். கோவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்ட நீதிமன்றங்கள் முதல் உச்ச நீதிமன்றங்கள் வரை அனைத்து மட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான நீதிபதிகள் தேவை என்று கூறினார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு தம்பதியினரும் குறைந்தது 3 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டின் கருவுறுதல் விகிதம் மிக முக்கியம் என தெரிவித்த சந்திரபாபு நாயுடு, உலகளவில் ஆதிக்கம் செலுத்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய தொழிலாளர் சக்தி வேண்டும் என கருத்து தெரிவித்தார். பாகிஸ்தானின் எல்லைக்கோட்டு பகுதியில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை அந்நாட்டு ராணுவம் அதிகரித்திருப்பதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. மீண்டும் ஆபரேஷன் சிந்தூரின் 2ஆம் கட்ட நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ளும் என்ற அச்சத்தால் பாகிஸ்தான் எல்லைக்கோட்டு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் செய்தியாளர் உருது மொழியில் பேசச் சொன்னதால் ஆத்திரமடைந்த அம்மாநில முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினிடம் ஆங்கிலம் அல்லது உருதுவில் பேசச் சொல்லி கேட்பீர்களா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தாம் காஷ்மீரியில் பேசுவதை உருது மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். தாங்கள் இருவரும் தப்பி ஓடியவர்கள், இதை பார்த்து பொறாமையிலேயே வயிறு எரியுங்கள் என இந்திய அரசை அவமதிக்கும் விதமாக லலித் மோடியும் விஜய் மல்லையாவும் வெளியிட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் நாட்டில் சட்டப்படி தேடப்படும் குற்றவாளிகள் தப்பியோடியவர்களை மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளோம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நிதி பற்றாக்குறை உள்ள கட்டுமான நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கும் சுவாமி திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முதல் முறையாக 2019இல் சுவாமி 1 திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் சுவாமி 2 திட்டத்தை விரைவில் தொடங்க மத்திய அரசு இதுவரை 15,000 கோடி நிதி திரட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராசக்தி படத்தை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கில் கதை திருட்டு புகார் தொடர்பாக விசாரித்து ஜனவரி 2ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு சுதா கொங்கரா உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார்.
நீதிபதி நிஷா பானுவை தவிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ள நீதிபதிகள் பட்டியலை ரத்து செய்ய கோரிய வழக்கை விடுமுறை கால நீதிபதிகள் அமர்வில் பட்டியலிட வேண்டாம் என தலைமை நீதிபதி அறிவுறுத்தியதாக பதிவுத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற விடுமுறை கால நீதிபதிகள் அமர்வு தலைமை நீதிபதியை அணுகும்படி மனுதாரர் தரப்புக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் 1 கிலோ கேழ்வரகு வழங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கையை ஏற்று அனைவருக்கும் சத்தான உணவு வழங்கும் வகையில் ரேஷனில் கேழ்வரகு வழங்குவதை அரசு கவனத்தில் கொண்டிருப்பதாகவும் தற்போது வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் 2 கிலோ கோதுமையுடன் சேர்த்து 1 கிலோ கேழ்வரகு வழங்கப்படும் என்றும் கூறினார். மார்கழி மக்களிசை என்பது மாற்று அரசியலை பேசக்கூடிய மேடையாக மாறியுள்ளது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, ஒரு சமூகத்தை செதுக்கக்கூடிய கலை மேடையாக மார்கழி மக்களிசை திருவிழா இருக்க வேண்டும் என்றார். கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 7 தொகுதியை திமுக கைப்பற்றும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படியே தாம் கணித்திருப்பதாகவும் இன்னும் தீவிரமாக உழைத்தால் மீதமுள்ள 3 தொகுதியுமே திமுக வசம் வந்துவிடும் என்றும் அவர் ஊக்கப்படுத்தி பேசினார். கூட்டம் கூடுபவர்கள் எல்லாம் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்றால் தாம் இத்தனை ஆண்டு காலம் பரப்புரை செய்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருந்திருப்பார்கள் என பாஜக பிரமுகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பேட்டியளித்த அவர் விஜயுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்காது என கூறினார். மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவதாக திமுக மீது சௌமியா அன்புமணி மறைமுகமாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நெருங்கி வரும்போது அந்த 1000 ரூபாய் எத்தனை 1000 ரூபாயாக பெருகும் என தெரியாது என்றும் அவர் கூறினார். தீய சக்தியார் தூய சக்தியார் என்பது 2026 தேர்தலில் தெரியவரும் என்று கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பது ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கையாக உள்ளதாக கூறியவர், திமுக ஆட்சியில் நல்ல திட்டங்கள் பல கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஆகவே திமுக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் கூறினார். ஸ்ரீபெரும்புதூரில் உட்கட்சி மோதல் காரணமாக பாஜக நிர்வாகி வீடு, கார் சேதப்படுத்தப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் குன்றத்தூர் ஒன்றிய பாஜக பொருளாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாஜக அமைப்பாளர் செல்வமணிக்கும் இளைஞரணி நிர்வாகி அமர்நாத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீடிப்பதாக தெரிய வந்துள்ளது. சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி கலந்து கொண்டு கொள்கை தலைவர்கள் பற்றி பேசியதுடன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தார். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் அறக்கட்டளையின் கணக்குகளை சரிபார்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் தலைமையில் ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அறங்காவலர்களிடமும் விசாரணை நடத்தலாம் என்றும் ஜனவரி 30க்குள் இடைக்கால விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வாள் மாயமானது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோட்டையில் 400 ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால பொருட்கள், பீரங்கிகள், பட்டயங்கள், பத்திரங்கள், போர் கருவிகள், அகழாய்வு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபர் பாலசுப்ரமணியன் அலுவலகத்தில் கேரளா சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் உள்ள நகை வியாபாரி கோவர்தன் மற்றும் ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவன சிஇஓ பங்கஜ் பண்டாரி கொடுத்த தகவலின் அடிப்படையில் ரெய்டு நடந்திருக்கிறது. தஞ்சையில் சாலை விபத்தில் உயிரிழந்த தமிழனின் இதயம் ஹெலிகாப்டரில் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இளைஞருக்கு பொருத்தப்பட்டது. தஞ்சையிலிருந்து சுமார் 1.5 மணி நேரத்தில் உடல் உறுப்புகளை ஹெலிகாப்டர் மூலமாக எடுத்து வரப்பட்டு இளைஞனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. சென்னை ஐஐடி வளாகத்தை மக்கள் பார்வையிடும் நிகழ்வு வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக அதன் இயக்குனர் காமகோட்டி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐஐடி சாஸ்திரா நிகழ்வை தொடங்கி வைப்பதாக கூறினார்.
செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏற முயன்ற போது தவறி விழுந்த பெண்ணை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விக்கிரவாண்டியைச் சேர்ந்த பிரமிளா என்ற பெண் தனது 2 குழந்தைகளுடன் தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் ஏற முயன்ற போது நிலைத்தடுமாறி நடைமேடைக்கும் ரயில் பெட்டிக்கும் இடையே விழுந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. காலையிலிருந்து இரவு வரை சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள் நகர்ப்பகுதிக்குள் வருகையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசல் ஏற்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தேர்வு விடுமுறை காரணமாக மக்கள் குடும்பங்களாக சுற்றுலாவுக்காகவும் கோவில் தரிசனத்திற்காகவும் ராமநாதபுரம் வரும் சூழலில் பாம்பன் பாலத்தில் அதிகளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாகிவிட்டது. சென்னை போரூர் மவுண்ட் சாலையில் மெட்ரோ பணியின் போது வாகனங்கள் மீது கற்கள் விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்ரோ கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் ராட்சத கற்கள் கீழே விழுந்ததில் சாலையில் சென்ற கார் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக எந்த வாகன ஓட்டிக்கும் இதில் காயம் ஏற்படவில்லை. பரதநாட்டிய கலைஞர் பாலாதேவி சந்திரசேகரின் இசை நாடக படைப்பான மௌலி நாட்டிய நிகழ்ச்சி சென்னையில் வெற்றிகரமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது. கடவுளின் கருணை மற்றும் பக்தர்களிடையே உள்ள ஆன்மீக சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாக மௌலி எ டைம்லெஸ் ட்ரெடிஷன் என்ற டேக் லைனுடன் புதிய படைப்பை அவர் அரங்கேற்றம் செய்தார். கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள 5 வீடுகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கோயிலை சுற்றி ஏராளமான வீடுகள், கடைகள் உள்ள நிலையில் அவை அமைந்துள்ள இடங்கள் இனாம் நிலம் என கோரி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனையில் மாணவர்களின் விடுதிக்குள் புகுந்து செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவக் கல்லூரி விடுதிக்குள் மாணவரை போன்ற டிப்டாப் தோற்றத்தில் வலம் வந்த இளைஞர் செல்போன்களை திருடிச் சென்ற நிலையில் அவர் வந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சமுதாய நலக்கூடம் கட்ட ஒதுக்கப்பட்ட அரசு புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துவரந்தை கிராமத்தில் சமுதாய நலக்கூடம் கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக புகார் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கள்ளத்துப்பாக்கியை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற வழக்கறிஞர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராகுல் மற்றும் அவனது கூட்டாளிகளான வெப்படையைச் சேர்ந்த சஞ்சய், வசந்த், பாஸ்கர் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் காடூர் கிராமத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான நல்லத்தங்காள் ஆலய உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிக்காக வந்த அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவிலை அறநிலையத்துறைக்கு கீழ் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் முற்றுகையிட்ட நிலையில் போலீசார் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்று கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட மளிகை கடைக்காரர் அதே நாள் இரவில் கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை எடுத்துச் சென்ற போது போலீசிடம் வசமாக சிக்கினார். ஈரோடு சாலையில் மளிகை கடை லாசாராமிடமிருந்து பணம் கைப்பற்றப்பட்டு வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் துறைமுகத்தில் படகு பழுது பார்க்கும் பணியின் போது ஏற்பட்ட தீப்பொறியில் படகு எரிந்து நாசமானது. தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த ஞானசேகருக்கு சொந்தமான அந்த விசைப்படகில் டீசல் அதிகமாக இருந்ததால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீயில் எரிந்த விசைப்படகின் மதிப்பு சுமார் 25 லட்சம் என சொல்லப்படுகிறது. போலியான ஆன்லைன் வர்த்தக முதலீடு வாட்ஸ்அப் குரூப் மூலம் 3,40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேஷ், FC, பஞ்சவர்ணம் ஆகியோரை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமிருந்து ஒரே ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வேலை முடித்துவிட்டு பைக்கில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். மனம் தவிழ்ந்த புத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் அரசூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே மற்றொரு பைக்கில் பயணித்த பிரகாஷ்ராஜ் என்ற இளைஞர் ஆகியோர் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருவரும் பலியாகினர்.
சென்னையை அடுத்த குன்றத்தூரில் திருமணமான 10 நாட்களில் அக்கா இறந்த துக்கம் தாழாமல் தனியே வசித்து வந்த தங்கை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மென்பொறியாளரான சதீஷ் தமது மனைவி யுவஸ்ரீயை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் மன உளைச்சலில் இருந்த யுவஸ்ரீயின் தங்கை ஹேமாஸ்ரீ துக்கம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் மேல்மலை பாதையில் அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் சென்ற கேரள இளைஞர்கள் தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை போதையில் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை பார்த்து ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் கேரள இளைஞர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மதுபோதையில் இருந்த கேரள இளைஞர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள குன்றுகளை மாஃபியா கும்பல் அழித்து கனிம வளங்களை திருடிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. மாசநாயக்கன்பட்டி பொட்டிக்காடு பகுதியில் உள்ள குன்றுகள் அழிக்கப்படுவது அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்தே நடப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தூய்மை பெண் பணியாளருக்கு சேர்மனின் கார் ஓட்டுநர் பாலியல் தொல்லை தர முயன்றதாக குற்றம் சாட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கவுன்சிலர் புகார் தெரிவித்து பேரூராட்சி கூட்டத்தை வெளிநடப்பு செய்தார். சேர்மன் சேங்கை மாறனின் ஓட்டுநர் திருமணமான தூய்மை பணியாளரிடம் துண்டு சீட்டில் நம்பர் எழுதி தந்து அழைக்க சொன்னதாக கவுன்சிலர் பாரத் ராஜா குற்றம் சாட்டினார். ஸ்ரீ அன்னபூரணி அம்மன் மற்றும் ஷேத்ரா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் பாரம்பரிய சுவை மற்றும் தூய்மையில் நம்பிக்கை கொண்ட ஷேத்ரா மற்றும் ஷேத்ரா வெல்வியா ஆகிய உணவுப் பொருட்களின் அறிமுக விழா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் நந்தகுமார் மற்றும் பண்பாட்டு சொற்பொழிவாளர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் ஆகியோர் உணவுப் பொருட்களை அறிமுகம் செய்து வைத்தனர். ரெப்கோ வங்கியின் தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளை சார்பில் தாயகம் திரும்பிய மகளிருக்கு விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ரெப்கோ வங்கி பாடி கிளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரெப்கோ வங்கியின் தலைவர் சந்தானம் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ரெப்கோ வங்கி பாடி கிளை மேலாளர் பூபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ரவுண்டானா தடுப்பு சுவரில் மோதி சுற்றுலா வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 17 பேர் படுகாயமடைந்தனர். சிதம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சுற்றுலா வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கோவிலூர் 4 வழிச்சாலை பிரியும் இடத்தில் உள்ள ரவுண்டானாவின் தடுப்பு சுவர் மீது மோதியது. ராமநாதபுரம் நகரில் பாதாள சாக்கடை கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் கழிவு நீரால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். அரண்மனை, பெரியார் நகர், வண்டிக்கார தெரு, ஓம் சக்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் பாதாள சாக்கடை கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கேஸ் லைன் பணிக்காக கட்டுப்பாட்டு அறை அமைக்க பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதால் அருகில் உள்ள வீடுகளின் மீது கற்கள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அனுமன் கோயில் அருகே கொச்சி முதல் சேலம் வரையிலான கேஸ் பைப்லைன் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் சேனாதி கவுண்டன் புதூரைச் சேர்ந்த வயதான தம்பதியின் 6 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அபகரிக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கண்டிய கவுண்டருக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் நிலத்தில் இருந்த வேப்ப மரங்கள் மற்றும் பனை மரங்களை ராகவன் என்பவர் அடியாட்களுடன் சென்று வெட்டி கடத்தியதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த ராமானுஜபுரம் கல்குறிச்சி சந்திப்பு பகுதியில் நடைபெறவுள்ள தென்மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்ட 7 வீடுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அரசு பேருந்து நிலையத்தில் உள்ள கடையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் அங்கிருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க நினைப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலிருந்து வெளியேறிய விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் திருமணமான நபருடன் காதல் கொண்டிருந்த மகளை பெற்றோர் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வைபேட்டு கிராமத்தைச் சேர்ந்த ரெட்டி ராஜு லாவண்யா தம்பதியின் 16 வயது மகள் அதே பகுதியைச் சேர்ந்த அனில் என்பவருடன் தொடர்பில் இருந்து வந்தது பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கிறது. தெலங்கானா மாநிலம் மஹபூபாபாத் பகுதியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் தலைமை ஆலோசகரின் பிறந்தநாள் விழாவில் பட்டாசு ஒன்றின் தீப்பொறி மாணவிகள் மீது விழுந்ததால் அலறியடித்த காட்சிகள் வெளியாகி உள்ளன. அரசியல் பிரமுகரின் பிறந்தநாள் விழாவுக்கு பள்ளி மாணவிகளை அத்துமீறி அழைத்து வந்த நிர்வாகத்தினர் அலட்சியமாக நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வங்கதேசத்தில் அடுத்தடுத்து இந்துக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பல்வேறு இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேச வெளியுறவு தூதரகம் முன்பு நடைபெற்ற போராட்டம் காரணமாக பாதுகாப்பு கருதி அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தெலங்கானாவில் சக ஆசிரியருடன் திருமணம் மீறிய உறவில் இருந்த அரசு பள்ளி ஆசிரியை இடையூறாக இருந்த கணவரை கொலை செய்துவிட்டு மதுபோதையில் இறந்தது போல் சித்தரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்பேட்டையைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை பத்மா கணவர் லட்சுமண் நாயக்கை கடந்த நவம்பர் 24ஆம் தேதி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் பெரும் பேசு பொருளாகியுள்ள நிலையில் தாக்குதலை கண்டித்து அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் வங்காள ஐக்கிய மன்றம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வங்கதேச வெளியுறவு தூதரகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் வங்கதேச அரசுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தெலங்கானா மாநிலம் நல்லகொண்டா பகுதியில் காதல் மனைவியை சந்தேகப்பட்டு கணவன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹுஜ்ராபாத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் தனது மனைவி திரிவேணியிடம் தகராறில் ஈடுபட்டு கடுமையாக தாக்கி குழந்தைகளுக்கு முன்பே பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளான். அரசியல்வாதிகளின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி நிழல் உலக தாதாவின் கைகளுக்கு சென்றது தொடர்பாக இலங்கையின் முன்னாள் அதிபர் டக்ளஸ் தேவானந்தாவை அந்நாட்டு சிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். நிழல் உலக தாதா மாக்கந்துர மதுஷிடம் டக்ளஸ் தேவானந்தாவின் கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அவரை அழைத்து சிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். சிரியாவின் ஹோம்ஸில் உள்ள மசூதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தொழுகையின் போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் 21 பேர் படுகாயம் அடைந்திருக்கும் நிலையில் அதில் பலர் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த கோழைத்தனமான குற்றச் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க ஒப்பந்தம் போட்டதால் அமெரிக்காவின் 20 பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்திருக்கிறது. சீனா அதன் அருகே உள்ள தைவானை நீண்ட காலமாக சொந்தம் கொண்டாடி வரும் நிலையில் அதற்கு தைவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் சீனாவின் எதிர்ப்பை மீறி 99,822 கோடி ரூபாய் மதிப்பில் தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் நாளை அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கவிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பான உத்தரவாதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சோமாலியா நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக செயல்படும் சோமாலிலாந்து என்ற பகுதியை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இஸ்ரேல் அரசு அங்கீகரித்தது. இதன் மூலம் தனக்கென தனி அரசு, ராணுவம் உள்ளிட்டவைகளை கொண்டு இயங்கும் சோமாலிலாந்தை அங்கீகரிக்கும் முதல் நாடாக இஸ்ரேல் மாறியது. அபுதாபியின் ஆட்சியாளரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் முதல் முறையாக பாகிஸ்தானுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய குழுவுடன் இஸ்லாமாபாத் சென்ற அவருக்கு நூர்கான் விமானப்படை தளத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவில் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று மாலை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள நிலையில் 3வது பாடலான செல்ல மகளே என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாகி ரசிகர்களை நெஞ்சுருகச் செய்திருக்கிறது. அப்பா மகள் பாசத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ள பாடலை பாடியுள்ள விஜய் பாடலின் இறுதியில் விம்மி விம்மி அழுதிருப்பது மகளை பெற்ற அப்பாக்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறது.
ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் நடிகர் விஜய் மலேசியாவுக்கு சென்றடைந்தார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள புக்கீட் ஜலீல் மைதானத்தில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற உள்ளது. ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவிற்காக மலேசியா சென்றடைந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் விஜயின் காரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனர். அப்போது படக்குழுவினர் அவரை பாதுகாப்பாக காரில் ஏற்றி அனுப்பினர். மலேசியா வந்தடைந்த நடிகர் விஜய்க்கு விமான நிலையத்திலேயே சிறுவர்கள் மலேசியா பாரம்பரிய தற்காப்பு கலையை நிகழ்த்தி காட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறுவர்கள் சாகச நிகழ்ச்சியை விஜய், அனிருத், இசை வெளியீட்டு விழா ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டு ரசித்தனர். ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள நடிகை பூஜா ஹெக்டே மும்பை விமான நிலையத்திலிருந்து மலேசியாவிற்கு சென்றார். மும்பை விமான நிலையத்திலிருந்து நடிகை பூஜா தனி விமானம் மூலம் மலேசியா சென்றடைந்தார். சுமார் 80,000 பேர் கலந்து கொள்ளும் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. சாதாரண டிக்கெட் 2,500 ரூபாய் முதல் 7,000 ரூபாய் வரையிலும், விஐபி டிக்கெட் 15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 1,15,000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்பனையானதாக கூறப்படுகிறது. கூலி படத்தின் மீதான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதாக படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய லோகேஷ் கனகராஜ் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த படங்களில் அவற்றை தவிர்க்க முயற்சி செய்வேன் என்றார். கேரளாவைச் சேர்ந்த இளம் நடிகை அனஸ்வரா ராஜன் நேற்று திரையரங்குகளில் வெளியான சாம்பியன் படத்தின் மூலம் தெலுங்கில் அறிமுகமாகியிருக்கும் நிலையில் அவரின் இயல்பான நடிப்பால் பாராட்டை பெற்று வருகிறார். மகாநதி, சீதாராமம் போன்ற கிளாசிக் படங்களை தயாரித்த ஸ்வப்னா சினிமா தயாரித்துள்ள சாம்பியன் படத்தில் ஸ்ரீகாந்தின் மகன் ரோஷன் கதாநாயகனாக நடித்துள்ளார். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகையாக உள்ள பிரியங்கா மோகன் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பை த்ரில்லரான 666 ஆபரேஷன் ட்ரீம் தியேட்டர் என்ற கன்னட படத்தில் நடிக்கிறார். அவரது ஃபர்ஸ்ட் லுக் இன்று காலை 11:11 மணிக்கு வெளியாக உள்ளது. விகடன் பத்திரிகையின் 2025ஆம் ஆண்டுக்கான டாப் 10 இளைஞர்கள் பட்டியலில் நடிகர் த்ருவ் விக்ரமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திரையுலகில் தொடக்க தடுமாற்றங்களை கடந்து அவர் காட்டிய நிதானத்தின் வெளிப்பாடே இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக அவரை ரசிகர்களின் இதயத்தில் அமர்த்தி இருப்பதாக புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்சியை உடனடியாக சீனியர்கள் அணியில் சேர்க்க வேண்டும் என முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் பிசிசிஐயிடம் வலியுறுத்தியுள்ளார். சச்சின் மட்டும் இளம் வயதில் விளையாடவில்லையா என்று வினவி உள்ள அவர் அவரைப் போலவே சூரியவன்சிக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் திறமையான வீரர்களை காக்க வைப்பதில் அர்த்தமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி வென்றதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற 3வது T20 போட்டியில் முதலில் களமிறங்கிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 112 ரன்கள் சேர்க்க இந்தியா 13.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 115 ரன்கள் எடுத்து வென்றது. விஜய் ஹசாரே டிராபி தொடரில் தொடர்ந்து 5 சதங்கள் அடித்து விதர்பா அணி வீரர் துருவ் ஷோரே சாதனை படைத்துள்ளார். கடந்த ஆண்டு விஜய் ஹசாரே தொடரின் காலிறுதி, அரையிறுதி, இறுதிப் போட்டியில் சதமடித்த துருவ் தற்போது தொடர்ந்து 2 போட்டிகளில் சதம் விளாசி உள்ளார். குஜராத்துக்கு எதிராக நேற்று நடைபெற்ற விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய டெல்லி அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் சிறப்பாக விளையாடிய விராட் கோலி பஞ்ச் அரை சதம் கடந்தனர். தொடர்ந்து விளையாடிய குஜராத் அணி 47.4 ஓவர்களில் 247 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஐபிஎல் தொடரில் வெளிநாட்டு வீரர்கள் யாருக்கும் வாய்ப்பளிக்க கூடாது என முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். இது ஒரு இந்திய லீக் என்பதால் இந்திய வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், அப்படி செய்வதன் மூலம் இந்திய அணிக்கு மேலும் திறமையான வீரர்களை கண்டறிய முடியும் எனவும் நமது பணம் நம் நாட்டிலேயே தங்கிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மதுரை மீனாட்சி அம்மனின் தைலக்காப்பு உற்சவத்தின் 2ஆம் நாள் நிகழ்வில் சித்திரை வீதிகளில் உலா வந்த அம்பாளை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். தனக்கே உரிய அழகிய தேசத்தோடு வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன் சன்னதி வழியாக புது மண்டபம் சென்று ஊர்வலத்திற்கு புறப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் மார்கழி மாதம் முக்கோடி தெப்ப திருவிழாவில் கல்கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கல்கருட சேவை மூலஸ்தானத்திலிருந்து அலங்கார மண்டபம் வரை நடைபெற்றது. அப்போது கல்கருடனுக்கு வியர்க்கும் அதிசயமும் அவரை குளிர்விக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மயிலாடுதுறை ஐயப்பன் கோயிலில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 41ஆம் ஆண்டு படிவிளக்கு பூசை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஐயப்பன் விக்கிரகத்திற்கு முன்பாக 18 படிகள் அமைக்கப்பட்டு விளக்கு பூசை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெண்களின் திருவிளக்கு பூசையும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. கரூரில் பசுபதி ஈஸ்வரர் ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் 39வது ஆண்டு குத்துவிளக்கு பூசை நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியிருந்த நிலையில் குத்துவிளக்கு பூசையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.